இந்த கீழம்பி கிராமம் என்பது காஞ்சி வனத்துடன் நீண்ட நெடுநாளைய தொடர்பை உடையது. 1892 வருஷத்திலிருந்து 1704 வருஷம் வரையிலே காஞ்சி கிராமங்களோடு வீடத்தை வழிநடத்திய ஆத்ம பிரகாசேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உடைய அருளாசி பெற்ற கிராமமாக இந்த கீழம்பி கிராமம் நடந்து வருகிறது. ஒரு காலத்திலே இந்த கிராமம் முழுவதும் காஞ்சி மடத்திற்கு தொடர்புடையதாக இருந்திருக்கிறது. அம்பிகாபுரம் என்பதாக இந்த கிராமத்திற்கு ஒரு பெயர் வழங்கி வந்திருக்கிறது. தாமிர பட்டயத்திலே தாமிர சாசனத்திலே இங்கு இருக்கக்கூடிய அம்பிகாபதீஸ்வரர் என்பதை பற்றியும், அதாவது அம்பிகாபுர நாமானம் கிராம சிந்தாமணியின் கதவு என்பதாக அம்பிகாபுரம் என்கிற இந்த கிராமத்தை அப்போதைய பெரியவர்களுக்கு விஜயகண்ட கோபாலன் என்கிறவர் அந்த காலத்தை அந்த சமயத்திலே ஆட்சி செய்தவர் இந்த கிராமத்தை அளித்ததாக தாமிர சாசனம் தெரிவிக்கிறது. அந்த காலத்திலே இந்த ஊரிலே என்னென்ன மரங்கள் மிகுதியாக இருந்தன என்றும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாரிகேல அம்ர பரச தாள விருத்தாளி சோபிதம் அம்பிகாபுர நாமானம். தென்னை மரம் நிறைய இருந்ததாகவும், நாரிகேலம் ஆம்ரம் மாமரம் நிறைய இருந்ததாகவும், பலச பலாமரம் நிறைய இருந்ததாகவும், தாளவிருத்த பனமரம் நிறைய இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி பல்வேறு மரங்கள் நிறைந்த இந்த கிராமத்தை அந்த சங்கராச்சாரியர் சுவாமிகளுக்கு அப்போதைய ஆட்சியாளர்கள் அளித்திருக்கிறார். இப்படி கிராமத்தோடு தொடர்புடைய மடத்தோடு தொடர்புடைய இந்த கிராமம், இந்த கிராமத்திலே பல காலம் நம்முடைய காந்தி பெரியவர்கள் நம்முடைய புதிய பெரியவர்களோடு சேர்ந்து இந்த கிராமத்திலே பல காலம் வசித்து பல உற்சவங்களை நடத்தி இங்கு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி நியாய சாஸ்திர வித்யாலயா கீழம்பியில ஆரம்பிக்கப்பட்டதானது இன்றைக்கு சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயாவாக பல்கலைக்கழகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த கிராமத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சமஸ்கிருத கல்லூரியானது இன்றைக்கு பல்கலைக்கழகமாக ஏனாத்தூரிலே விளங்கி வருகிறது.